go to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். Psalms chapter 28 verse 9. Save thy people and bless thine inheritance. Feed them also and lift them up forever. சங்கீதம் 28:9 வசனம். தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். Now God placed us in this world, and we didn't have many options because God didn't give us the option to be born in so and so country, what color, and how much of intelligence. That was not in our control. It was all decided by God. நாம் எந்த நாட்டிலே பிறக்க வேண்டும், எப்படிப்பட்டதான நிறத்தோடு இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதான அறிவு புத்தியோடு இருக்க வேண்டும், எதுவுமே நம்முடைய கைகளில் இல்லை, எல்லாம் தேவன் தீர்மானித்திருக்கிறார். Give you an option to decide to who you should be born to, who should be your parents, who should be your family. உங்க யாருக்காவது தெரிந்து கொள்ளக்கூடியதான உரிமை இருக்கா? எந்த பெற்றோருக்கு நீங்கள் பிறக்க விரும்புகிறீர்கள் அல்லது எந்த குடும்பத்தில் பிறக்க விரும்புகிறீர்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதான உரிமை யாருக்காவது உண்டா? Nobody. God just used his option, and today you were born and you are in such circumstances. தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதான சூழ்நிலை எல்லாம் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய வழி நடத்துதலின்படி நடந்து கொண்டிருக்கிறது. But today the situation you are in can be because of your actions. ஆனா இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிறதான அந்த சூழ்நிலை என்பது உங்களுடைய கிரியைகளினால் இருக்கும். As I told you, your birth, your color, which country, to which father, whether a rich father or poor father, that's not in your control. But the situation in which you are today can be because of your action. நீங்க எந்த தேசத்துல பிறக்கிறீங்க, எந்த நாட்டில், எந்த பெற்றோருக்கு, எந்த நிறத்தில் பிறக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுடைய கைக்குள்ளாக இல்லை. ஆனால் ஒருவேளை உங்களுடைய கிரியை நிமித்தம் நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். You can't say today's situation I am in is because of God. இன்றைக்கு நான் இருக்கிறதான சூழ்நிலைக்கு காரணம் தேவன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. For example, if today you are in jail, you can't say that I am in jail because of God. உதாரணத்துக்கு நீங்க கைதிய சிறையில் இருப்பீங்கன்னா, நான் சிறையில் இருப்பது தேவன் தான் இங்க வச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. If today you may be in deep debt and you can't say that God has put you in this debt. நீங்க பயங்கரமான கடனுக்குள்ளாக இருக்கலாம், ஆனா தேவன் தான் என்னை இந்த கடனுக்குள்ள வச்சிருக்கிறாருன்னு நீங்க சொல்ல முடியாது. Today you may be having cancer which is killing you. You can't say God put you in this cancer. கேன்சர் போன்றதான உங்களை கொல்லக்கூடியதான அந்த வியாதியில நீங்க இருக்கலாம், தேவன் தான் என்னை அந்த வியாதியில வைத்திருக்கிறார் என்று நீங்க சொல்லவே முடியாது. If your life is today in a mess, you can't blame God for you being in that mess. நீங்க உங்க வாழ்க்கை ஒரு சிக்கல்ல சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு தேவன் காரணம் அல்லது தேவன் தான் அந்த நிலைமையில் உங்களை வைத்திருக்கிறார் என்று நீங்க சொல்ல கூடாது, சொல்லவும் முடியாது. When we act foolishly without understanding the will and ways of God, sometimes you may land up in unfavorable situations which are making your life miserable. மதியீனமாக தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல், அவருடைய வழிகளை புரிந்து கொள்ளாமல் நாம் ஜீவிப்போம் என்றால் ஒருவேளை சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிப்போம். This is what is happening. That is why the wise always live in this world with the help of God. ஆகவே தான் ஞானமுள்ளவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுடைய உதவியோடு வாழுகிறார்கள். God is real and his help is also real. தேவன் உண்மையாகவே இருக்கிறார், அவர் நமக்கு உதவுகிறார், ஒத்தாசை செய்கிறார் என்பதும் உண்மை. The invisible God is always working in the visible world in the midst of visible people. காண முடியாததான தேவன் காணக்கூடிய ரீதியிலே காணக்கூடியதான நபர்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். That is why you should not waste your time. ஆகவே நீங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். Don't waste your time. That's the biggest mistake you can ever commit. நீங்கள் நேரத்தை வீணாக்கவில்லை என்றால் அது நீங்கள் செய்யக்கூடிய மகா பெரிய தவறு. The Bible says redeem the time for the days are evil. வேதம் சொல்கிறது காலம் பொல்லாததா இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Today is an amazing message which God is going to give you. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அருமையான ஒரு செய்தியை தரப்போகிறார். In Psalms 28 verse 9, here we find, save thy people and bless thine inheritance, feed them also and lift them up forever. தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவளை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். Now here we find the psalmist is making 4 prayer requests to God. Number 1, he asks God to save his people. Number 2, bless his inheritance. Third, feed his inheritance. And lastly, to lift them up. இந்த வசனத்திலே 4 காரியங்களை சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார், தேவனிடத்தில் கேட்கிறார். முதலாவது ரட்சிக்க வேண்டும், அவருடைய ஜனத்தை ரட்சிக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். மூன்றாவதாக அவர்களை போஷிக்க வேண்டும். நான்காவதாக அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருள வேண்டும். Now why does he pray so? It is because what he is praying is the will and the desire and the plan of God for his beloved people. ஏன் இவ்வாறு ஜெபிக்கிறார் என்றால்
அது அவருடைய விருப்பமாம். அவருடைய ஜனங்களுக்கு தேவனுடைய விருப்பம், அதுதான் அவருடைய சித்தம். அதை அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அப்படி ஜெபித்தார். Now faith is the result of understanding who you are, and secondly understanding what God is ready to do for you in this world. முதலாவது விசுவாசம் என்பது எப்படி வருகிறது? நீங்கள் யார் என்று முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக தேவன் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் உங்களுக்குள் விசுவாசம் வரும். Because no one can force God to do what God does not desire. யாருமே தேவன் செய்ய மனதில்லாத ஒரு காரியத்தை, விருப்பமில்லாத காரியத்தை தேவனை செய்ய வைக்கும்படி யாராலும் கட்டாயப்படுத்த முடியாது. Praying earnestly for something which is not the will of God can land you in a mess, and you will really faint because your prayer will be futile. நீங்க தேவனுடைய சித்தமல்லாத ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துட்டே இருந்தீங்கன்னா அதன் விளைவாக களைத்து போய் சோர்ந்து போய் விடுவீர்கள். உங்களுடைய முயற்சி That வீணாகும். is why you should know about the will of God. ஆகவே தான் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். Today many people don't know the will of God. That's very sad. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சித்தத்தையே அறியாமல் இருக்கிறார்கள். I don't know how you manage to live. எப்படி அப்படி வாழுகிறார்கள் என்று எனக்கும் தெரியவில்லை. Because if you get caught in the wrong match, then all your lifetime you will be fighting with your wife or your husband. நீங்க தவறான ஒரு நபரோடு கூட இணைக்கப்பட்டு விடுவீர்கள் என்றால் வாழ்நாளெல்லாம் கணவனோ மனைவியோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். And then you have to pray fasting prayer, jumping prayer, all types of prayer. அதுக்கு பிறகு உபவாச ஜெபம், குதிக்கிற ஜெபம், போராடுற ஜெபம், எல்லா வகையான ஜெபமும் செய்ய வேண்டியிருக்கும். Will of God is very important. தேவனுடைய சித்தம் என்பது மிக மிக முக்கியமானது. Now listen carefully. கவனமாய் கேட்போம். Who are we? நாம் யார்? When we turn to Psalms 100 verse 3 and Psalms 28 verse 9 itself, we find that we are his people. 100வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அதே சங்கீதம் 28:9 நாம் பார்த்தோம், நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். Because we saw in Psalms 28:9 he is praying, save thy people. That means we are his people. இப்படியாக அவர் ஜெபிக்கிறார், தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்தருளும். அப்படியானால் நாம் அவருடைய ஜனம். He is not praying save the world. உலகத்தை இரட்சித்தருளும் அப்படியாக அவர் ஜெபிக்கவில்லை. He is praying save thy people. உம்முடைய ஜனத்தை இரட்சித்தருளும். So first of all, please understand that we are his people. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது நாம் அவருடைய ஜனங்கள். And the important thing about the truth we are his people, Deuteronomy 7 and verse 6, the Bible says that we have been chosen to be a special people unto God above all the people that are on the face of the earth. அதை குறித்த விசேஷித்த காரியம் என்னவென்றால் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், பூமியில் இருக்கும் சகல ஜனங்களிலும் நாம் தேவனுக்கு விசேஷ ஜனமாய் இருக்கும்படி சொந்த ஜனமாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Secondly, who are his people? In Psalms 28 verse 9 we find that they are God's inheritance. இரண்டாவது அவருடைய ஜனங்கள் என்றால் யார்? சங்கீதம் 28:9 வசனம் சொல்கிறது, நாம் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம். See, he is asking bless thine inheritance. That means another name for God's people is his inheritance. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுவதற்கு வேறொரு பெயர் என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய சுதந்திரம். And in Psalms 100 and verse 3 we are the sheep of his pasture. சங்கீதம் 103வது வசனத்திலே பார்க்கிறோம், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். We are his people and the sheep of his pasture. நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். So the psalmist is not praying for every Tom, Dick and Harry. He is not praying for every human created in this world. He is praying for his people, his inheritance. God's people, God's inheritance, and the sheep of God's pasture. இந்த சங்கீதக்காரன் உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்காக அப்படியாக அவர் ஜெபிக்கவில்லை. நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அப்படியானால் அவருடைய சுதந்திரம், அவருடைய ஜனங்கள், அதற்காக தான் அவர் ஜெபிக்கிறார். Now you know who you are. இப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் யார் என்று. Number 2, you should know what God is ready to do for you. இரண்டாவது, தேவன் உங்களுக்கு என்ன செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அதை நீங்கள் அறிய வேண்டும். What will God definitely, certainly and surely do for you? தேவன் நிச்சயமாக மனம் மாறாமல் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும். Because you are his people, his inheritance, the sheep of his pasture. ஏனெனில் நீங்கள் அவருடைய ஜனங்கள், அவருடைய சுதந்திரம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறீர்கள். I repeat it. What will God definitely and certainly and surely and certainly and surely and certainly do for his inheritance, his people, the sheep of his pasture? தேவன் நிச்சயமாக உறுதியாக எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல், தேவன் நிச்சயமாக உறுதியாக எந்தவித சந்தேகமும்
இல்லாமல் தம்முடைய ஜனத்துக்கு, தன்னுடைய சுதந்திரத்துக்கு, தன்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளுக்கு என்ன செய்வார்? What will he do? அவர் என்ன செய்வார்? What will he do, brother? அவர் என்ன செய்வார் சகோதரனே? That's what we are going to see today. அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Because I told you, faith is number one, knowing who you are. Number two, knowing what God will do to you. விசுவாசம் என்பது முதலாவது நீங்கள் யார் என்பதை புரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய விருப்பமாய் சித்தமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். So we are not going to see what God's going to do to his inheritance, his people, the sheep of his pasture. இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு, தன்னுடைய சுதந்திரத்துக்கு, தன்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளுக்கு அவர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார். Psalm 28 verse 9, number 1, he will save us. முதலாவதாக நாம் பார்க்கும் சங்கீதம் 28:9 வசனத்திலே அவர் நம்மை ரட்சிப்பார். He will save. அவர் நம்மை ரட்சிப்பார். That's why the psalmist is praying, save thy people. ஆகவே தான் சங்கீதக்காரன் ஜெபிக்க, உம்முடைய ஜனத்தை ரட்சித்தருளும் ஆண்டவரே. Guarantee, I'm telling you, he will save his people. நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் தம்முடைய ஜனமாகிய உங்களை அவர் ரட்சிப்பார். Today the world needs deliverance. இன்றைக்கு உலகத்திற்கு இரட்சகர்கள் தேவை. We need somebody who can save us when we are in a problem. நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்யக்கூடிய, ரட்சிக்கக்கூடியதான ஆட்கள் தேவை. And today many people only after a problem manifest, they know that somebody like a savior appeared. But I want you to understand that because somebody was saving you, that problem did not manifest in your life, because that somebody who was saving you blocked it from happening in your life. இன்றைக்கு சிலர் நினைக்கிறார்கள் ஒரு காரியம் நடந்து அதிலிருந்து ஒரு உதவி வந்த பிறகுதான் நினைக்கிறார்கள் தங்களை யாரோ ஒருவர் ரட்சிக்கிறார் என்று. அப்படியல்ல, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்திருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் தென்படாமல் இருக்கும்படி யாரோ ஒருவர் அதை தடுத்து உங்களை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். How many times without our knowledge God saved us? எத்தனை முறை நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அநேக முறைகளில் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறாரே. How many times he saved our family, our children? எத்தனை முறை தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் காத்தார். Just because nothing manifested does not mean that nothing happened. எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் வெளியே தெரியவில்லை என்பதனாலே ஒன்றுமே நடக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. The enemy was working but he failed because the invisible hand was blocking. சத்ருவானவன் கிரியை செய்து கொண்டுதான் இருந்தான், ஆனால் கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டதனாலே அவனுடைய கிரியைகள் தோல்வி அடைந்தன. You know, the devil, when he was speaking to God about Job, he says, Job is not serving you simply. You put a hedge around him, around his family, around everything that you have on every side. யோபுவை குறித்து சாத்தான் தேவனிடத்தில் பேசின பொழுது சாத்தான் கூறின வார்த்தைகள் என்ன? சும்மாவாகவா வெறுதாவாகவா யோபு உம்மை சேவிக்கிறான்? நீர் யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா என்று கேட்டார். See, God was actually acting before something could happen. அப்படியானால் தேவன் ஒரு காரியம் சம்பவிப்பதற்கு முன்பதாகவே அவர் கிரியை செய்து விட்டார். Because the devil was trying to attack but he couldn't attack because there was a hedge already put by God around Job. சாத்தான் யோபுவை தாக்குவதற்கு தீர்மானித்திருந்த போதிலும் தாக்க முடியவில்லை, ஏனெனில் தேவன் ஒரு வேலியை அடைத்திருந்தார். That is also salvation, brother. அதுவும் ரட்சிப்பு தான். அதற்கு பெயரும் ரட்சிப்பு தான், காக்கப்படுதல். That is also saving. அதற்கு பெயரும் காக்கப்படுதல் அல்லது ரட்சிப்பு. Because nothing happened. ஏன்னா எதுவும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. How good it is that nothing should happen instead of something happening and then being delivered out of that. எவ்வளவு நல்லது பாருங்க. ஏதோ ஒன்று நடந்து அதிலிருந்து நம்ம தப்புவித்து பாதுகாக்கப்படுவதை பார்க்கலாம், ஒன்றுமே நேரிடாமல் தப்புவிக்கப்படுவது அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. That's what God does to his people, to his inheritance, to the sheep of his pasture. இதுதான் தேவன் தம்முடைய ஜனத்துக்கும் தன்னுடைய சுதந்திரத்திற்கும் தன்னுடைய ஆடுகள் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறதான நமக்கு செய்கிறார். In Psalms 121 verse 4, the Bible says, he that guardeth or keepeth Israel does not slumber nor sleep. சங்கீதம் 121:4 பார்க்கிறோம், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் Do இல்லை. you know that the person who is guarding you, he is not sleeping? உங்களை காக்கிறவர் அவர் தூங்குவதில்லை, அது உங்களுக்கு தெரியுமா? Do you know that there is somebody known as he that keepeth Israel? இஸ்ரவேலை காக்கிறவர் என்று ஒருவர் இருக்கிறார், அது உங்களுக்கு தெரியுமா? What's his name? அவருடைய பெயர் என்ன? His name is Jehovah. அவருடைய நாமம் யெகோவா. His name is Almighty God. அவருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ள தேவன். He is a God who never sleeps. அவர் ஒருபோதும் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. Today you are Israel. Galatians 3:29, they that are Christ are Abraham's seed. In other words, they that are Christ are Israel. இன்றைக்கு நீங்கள் தான் இஸ்ரவேலராக இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:29 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின்
சந்ததியாயிருக்கிறார்கள். So, child of God, God is watching over you 24 hours. தேவ பிள்ளையே, தேவன் உங்களை 24 மணி நேரம் கவனித்துக் He's கொண்டிருக்கிறார். watching your children. உங்களுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். He watched you when you were sleeping. தூங்கும் பொழுது அவர் உங்களை கவனிக்கிறார். Because you were his inheritance, you were the sheep of his pasture. ஏனெனில் நீங்கள் அவருடைய சுதந்திரம், நீங்கள் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறீர்கள். So we have to be very clear about what God is ready to do for his inheritance, for his people. அவர் தம்முடைய ஜனமாகிய அவருடைய சுதந்திரத்திற்கு, அவருடைய ஜனத்துக்கு தேவன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் என்பதை தெளிவாய் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Secondly, Psalms chapter 28 verse 9, the Lord will bless his inheritance. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 28:9 தேவன் தம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். That's the second thing that God does. அது இரண்டாவதாக தேவன் செய்யும் காரியமாம். Number 1, he saves us. Number 2, he blesses. முதலாவது அவர் நம்மை ரட்சிக்கிறார், இரண்டாவதாக அவர் ஆசீர்வதிக்கிறார். I'm telling you, you are such a fortunate person. Do you know that you're fortunate? நீங்கள் பாக்கியவான்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? No point of simply saying I'm fortunate. Prove it, brother. நாம் பாக்கியவான் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். Because here we have a God who blesses you. ஏனெனில் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். The only reason he blesses you is because you are his inheritance, his sheep of his pasture and his people. நீங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணமே நீங்கள் அவருடைய ஜனமாக, அவருடைய சுதந்திரமாய், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறீர்கள். Blessed means the enemy cannot prevail and overpower you, but you will be keeping on increasing and prospering and living a life of rest, joy and peace in a world of confusion and sorrow and turmoil, chaos. நீங்கள் பத்திரமாக இருப்பீர்கள். குழப்பம் நிறைந்ததான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நிறைந்ததான உலகத்திலே, பயங்கரமான போராட்டங்கள் நிறைந்ததான இந்த உலகத்திலே நீங்கள் பத்திரமாயும் பாதுகாப்பாயும் இருப்பீர்கள். Proverbs 10 and verse 22 says, the blessing of the Lord, it maketh one rich and he addeth no sorrow with it. நீதிமொழிகள் 10:22 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அவர் அதனுடைய வேதனையை கூட்டார். What does the blessing of the Lord do? தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? It maketh one poor. அது ஒரு மனுஷனை ஏழையாக மாற்றுகிறது. Does it do that? அப்படியா செய்யும்? What does the blessing of the Lord do? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன It செய்கிறது? maketh one sick. ஒரு மனிதனை வியாதிக்குள்ளாக மாற்றுகிறதா? What does the blessing of the Lord do? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, என்ன செய்கிறது? It bringeth him into a debt problem. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை கடனுக்குள்ளாக, கடனாளியாக மாற்றுகிறது. Brother, the blessing of the Lord maketh one rich and he addeth no sorrow with it. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யனாய் மாற்றுகிறது, அதனோடு அவர் வேதனையை கூட்டார். And God is pleased to bless his inheritance. கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்க விருப்பமாய் இருக்கிறார். Balaam saw that it pleased the Lord to bless Israel. பிலேயாம் பார்த்தார், என்ன பார்த்தார்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டார். Have you seen it? நீங்க பார்த்துட்டீங்களா? See, I want everybody in MPLC, whoever is listening, okay, come on, don't waste time. Time is short. It's time for you to really prove to the world that there is a God who's working and who's concerned about you. MPLC-யாக இருந்தாலும் சரி, இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் யார் என்பதை நீங்கள் இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டியதான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரத்தை வீணாக்காதீங்க. He's pleased to bless you. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விருப்பமாக இருக்கிறார். So number 1, he will save you. Number 2, he will bless you. முதலாவது அவர் உங்களை ரட்சிப்பார், இரண்டாவதாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thirdly, Psalms 28 and verse 9, after saving and blessing, God does not stop. He will feed his inheritance. அதோடு அவர் நிறுத்தி விடுவதில்லை. சங்கீதம் 28:9 மூன்றாவதாக பார்க்கிறோம், அவர் தம்முடைய சுதந்திரத்தை போஷிக்கிறதான தேவன். See, number 1, he saves. Number 2, he blesses. Number 3, he feeds his inheritance. முதலாவது தம்முடைய ஜனத்தை அவர் ரட்சிக்கிறார், இரண்டாவதாக தம்முடைய சுதந்திரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், மூன்றாவதாக அவர்களை போஷிக்கிறார். Feed. போஷிக்கிறார். You will never be empty. நீங்க ஒரு நாளும் வெறுமையா இருக்கவே மாட்டீங்க. Because somebody is feeding you. ஏன்னா ஒருவர் உங்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கார், போஷித்துக்கொண்டே இருக்கார். Have you seen 7-month-old babies, a 1-year-old child born to rich parents? Because they are born to rich parents, they always have a feeding, the best feeding that the parent can give. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்ல பெரிய ஐஸ்வர்யமான ஒரு குடும்பத்தில், செல்வந்தமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த 7 மாத 1 வயது குழந்தையை பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் இருக்காது. மிக அருமையான ஆகாரத்தை, உணவை அவங்க பெற்றோர் எவ்வளவு சிறப்பானதை தருகிறார்களோ அதை அது சாப்பிட்டு கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கும். And the child really experiences the love of the parents. அப்பா அம்மாவுடைய அன்பிலே அந்த குழந்தையானது வளர்ந்து கொண்டிருக்கும். Because the parents are feeding the child. காரணம் பெற்றோர்கள் அந்த பிள்ளையை போஷிக்கிறார்கள். They'll give it the best toys. நல்ல விளையாட்டு பொருட்களை
பொருட்களை வாங்கி தருவார்கள். Whatever they can afford, they will give. தங்களால் எதெல்லாம் வாங்கி சிறப்பானதை செய்ய முடியுமோ செய்வார்கள். It's based on the status of the parent. சகலமும் அந்த பெற்றோருடைய அந்தஸ்திற்கேற்றார் போல தான் இருக்கும். So who is your father? உங்களுடைய அப்பா யார்? He says, silver and gold is mine. அவர் சொல்றார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. Cattle on 1,000 hills is mine. ஆயிரமாய் மலையின் மேலே திரிகிறதான ஆடு மாடுகள் அவருடையது. Power belongeth unto God. That means power belongeth unto your father. வல்லமை அவருக்கே, தேவனுக்கே உரியது. Jehovah Rapha, he is healing God. யெகோவா ராஃபா, சுகமளிக்கும் தேவன். So he will feed you with everything that he can feed you with. என்னென்ன காரியங்களை கொண்டு உங்களை போஷிக்க முடியுமோ தேவன் அப்படியாக உங்களை போஷிக்கிறார். If you want to know something about his feeding, go to Psalms 81 verse 16, and the Bible says, he should have fed them also with the finest of wheat, and with honey out of the rock should I have satisfied thee. தேவன் எவ்வாறாக நம்மை போஷிக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள சங்கீதம் 81:16 வசனத்தை வாசிப்போம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிக்கிறார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குகிறார். Now there we understand with what God feeds us. He feeds us with the finest of wheat. You know, finest is the best. உச்சிதமான என்று சொல்லும்போது மிகவும் மிகவும் சிறப்பானதினால் உங்களை அவர் போஷிக்கிறார். See, finest, not just wheat, the finest, the best of wheat. கோதுமையினால் என்று வசனம் சொல்லவில்லை, உச்சிதமான மிகவும் மிகவும் தரம் உயர்ந்ததான கோதுமையினால் அவர் உங்களை போஷிக்கிறார். God gives the best. தேவன் எப்பொழுதும் நமக்கு சிறப்பானதை தருகிறவர். And with honey out of the rock will I have satisfied you. கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். See, God always gives best for his inheritance, for his people, for the sheep of his pasture. எப்பொழுதுமே தேவன் தம்முடைய ஜனத்துக்கு, தம்முடைய சுதந்திரத்திற்கு, தன்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளுக்கு தேவன் மிகவும் சிறப்பானதை, மேன்மையானதை, உச்சிதமானதை தருகிறார். And when God feeds you all the days of your life, you will not lack. தேவன் உங்களை போஷிக்கிறதினால் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நீங்கள் குறையற்றவர்களாய் இருப்பீர்கள். Psalm 23 verse 1, the Lord is my shepherd, I shall not want. சங்கீதம் 23:1 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகையால் எனக்கு குறைவு இல்லை. Surely goodness and mercy shall follow me all the days of my life. உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Now look at Psalm 34 verse 10, the young lions do lack and suffer hunger, but they that seek the Lord shall not lack any good thing. சங்கீதம் 34:10 நாம் பார்க்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. That's very interesting because here it is giving the example of the young lions. இந்த இடத்திலே தேவன் சிங்க குட்டிகளை உதாரணமாக சொல்கிறார். And the other side is the person who seeks the Lord. அடுத்த பக்கத்திலே தேவனை தேடுகிற நபரை குறிக்கிறார். And actually only his people, his inheritance, the sheep of the pasture can seek the Lord. Others cannot seek the Lord. தேவனுடைய ஜனம், தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிற அவர்கள் தான் தேவனை தேடுவார்கள், வேற யாரும் தேட மாட்டார்கள், தேடவும் முடியாது. So one side we see young lions, the other side those who seek the Lord. ஒரு பக்கத்திலே நம் சிங்க குட்டிகளை அவர் சொல்கிறார், அடுத்த பக்கத்திலே தேவனை தேடுகிற மனுஷனை குறித்து சொல்கிறார். Why does not it say young elephants and young tigers and young monkeys? யானை குட்டிகள் அல்லது குரங்கு குட்டிகள் என்று அப்படியாக சொல்லவில்லை, புலி குட்டிகள் என்று சொல்லப்படவில்லை. Why young lions? ஏன் சிங்க குட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Because the lion is the king of the jungle. ஏனெனில் சிங்கங்கள் தான் காட்டிற்கு ராஜா. And the lion will ensure that his young lions are fed. எப்படியாவது தன்னுடைய குட்டிகளுக்கு சிங்கங்கள் இரையை கொண்டு வந்துவிடும். But here the Bible says the young lions who are the children of the king of the jungle, they also will lack and they will suffer hunger. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, காட்டிற்கே ராஜாவாக இருக்கக்கூடியதான அந்த சிங்கங்கள் கூட, அவைகளுடைய குட்டிகள் கூட பட்டினியோடு இருக்கும். But they that seek the Lord shall not lack any good thing. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. See, can you believe this? இதை உங்களால் நம்ப முடியுதா? That means those who are his inheritance, his people, the sheep of his pasture, those who are supposed to be kings, those who are in authority, they may be lacking, their children may be lacking, but you will not be lacking any good thing. All good things will be abundantly available to you from the hands of your good Father. அப்படியானால் தேவனுடைய ஜனமாக இருக்கிறவர்கள், தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறவர்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை, நீங்கள் தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால், தேவனை தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ராஜாக்களாக இருக்கிறவர்கள், பெரிய நிலைமையில் இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் கூட குறைவுகள் நேரிடலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைவும் இருக்காது. So number 1, God will save his people. Number 2, God will bless his people. And number 3, God will feed his inheritance. முதலாவது நாம் பார்த்தோம், தேவன் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறார். இரண்டாவதாக அவர் தம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக அவர் தம்முடைய ஜனத்தை போஷிக்கிறார். Finally, Psalms 28 verse 9, he will lift you up. நான்காவதாக அவர் உங்களை
உயர்த்துவார். That's the will of God. இதுதான் தேவனுடைய To சித்தம். lift up his people, to lift up his inheritance. தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய ஜனத்தை உயர்த்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. See, you don't need to do anything. Today, don't try to lift yourself up. That's not your job. There's somebody who is an amazing person. He's owning everything. He can lift anybody up. He can lift the poor out of the dust, and he is going to lift you up. இன்றைக்கு நீங்க உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீங்க முயற்சிக்கவே தேவையில்லை. அவர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா எந்த மனுஷனையும் புழுதியில் இருக்கிறவனை ஆண்டவர் குப்பையில் இருக்கிறதான மனுஷனை உயர்த்துகிறதான தேவன் அவர் நிச்சயமாக தன்னுடைய ஜனமாகிய உங்களை அவர் உயர்த்துவார். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். He can lift and make somebody great. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். This God says, I will lift you up. இந்த தேவன் சொல்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன். And because the psalmist knew this was the will of God, he prays, Lord, save your people, bless your inheritance, feed them and lift them up. இதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை சங்கீதக்காரன் அறிந்திருந்ததினாலே அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ரட்சித்து உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும் உம்முடைய ஜனத்தை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறலும் என்று கேட்கிறார். See, when God lifts you up in your office, you'll be promoted. கர்த்தர் உங்களை உங்களுடைய அலுவலகத்தில் உயர்த்தும் போது நீங்க நிச்சயமா உயர்வை பெறுவீர்கள். When God lifts you up in your office, you will receive increments which you cannot receive. தேவன் உங்களை அலுவலகத்தில் உயர்த்தும் பொழுது நீங்கள் நம்ப முடியாத பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்கிரிமெண்ட்ஸ் பெறுவீர்கள். So please get this into your spirit. God does these 4 things on a day-to-day basis regularly for number 1, his people, his inheritance, the sheep of his pasture. ஆகவே இந்த 4 காரியங்களையும் தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு தன்னுடைய சுதந்திரத்திற்கு தன்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளுக்கு தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார். He will save you, bless you, feed you, lift you. அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை என்றென்றைக்கும் உயர்த்துவார். He will save you, bless you, feed you, lift you. அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். I have no doubts, brother. இதை குறித்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். All my life I've seen only struggle. பாஸ்டர், வாழ்க்கையெல்லாம் போராட்டத்தை தான் பார்த்திருக்கிறேன். Ever learning and never able to come to the knowledge of the truth. எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையாதவர்களாக இருக்கிறார்கள். Some people will not like my messages because I speak straight. சிலருக்கு நான் பேசுகிறதான காரியங்கள் பிடிக்காது, செய்திகள் கூட பிடிக்காமல் இருக்கலாம், ஏனெனில் நான் நேரடியாக பேசுகிறேன். They like people will say, don't worry, God's going to bless you. I'm telling you, I don't want to be a liar. I'm accountable to God. I want you to understand. Do you know inside your body your heart is beating? உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய உடலுக்குள்ளாக உங்க இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. That's why you're alive. ஆகவே தான் உயிரோடு இருக்கிறீர்கள். Do you pray for that? நீங்க அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? Tell me. சொல்லுங்க. Because you're alive, your heart inside is beating. நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, ஆகவே இருதயம் துடிக்கிறது. Only when you become sick and serious and have some attack or something, then your heart may struggle to beat. நீங்க ஒரு தாக்குதல் அல்லது ஒரு பயங்கரமான ஆபத்துகள் வரும் பொழுது நீங்க உங்களுடைய இருதயமானது துடிக்க கஷ்டப்படும். But if you are normal, then automatically the heart beats and the beat is in exact number what it should beating. உங்களுடைய இருதயம் நார்மல், அது உங்க சரீரம் நார்மலாக இருக்குதுன்னா உங்க இருதயம் நன்றாக துடித்துக் இருக்க வேண்டிய அளவிற்கு அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. So if you are a normal believer, a normal people of God, a normal inheritance, a normal sheep of his pasture, I'm telling you all these 4 things automatically will happen. God will be saving you, blessing you, feeding you, lift you. Brother, why should you struggle for that? It has to manifest. இது நீங்க நார்மலான தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனமாக, அவருடைய சுதந்திரமாக, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நார்மலா இருந்தீங்கன்னா போதும். அப்நார்மல் பீப்புளுக்கு தான் கோலப்படி. நார்மலா நீங்க இருந்தீங்கனாலே போதும். இந்த 4 காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை என்றென்றைக்கும் உயர்த்துவார். See, if your body is normal, your sugar level will be normal. உங்களுடைய சரீரம் நார்மலா இருந்துச்சுன்னா உங்களுடைய சுகர் லெவல் எல்லாம் நார்மலா இருக்கும். If your body is not normal, then it becomes diabetes and then you have to take tablets and so many things to bring it back to normal position. நீங்க அப்படி இல்லாவிட்டால் திரும்பமாக மாத்திரை மருந்துகள் எல்லாம் எடுத்து அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். How many people are using insulin? இன்றைக்கு எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? Why? ஏன்? They are not normal. ஏன்னா அவங்க சரீரம் நார்மலாக இல்ல. In the same way, normal believers are those who understand who God is and what God will do for them. இன்றைக்கு நல்ல நார்மலாக இருக்கிறதான விசுவாசிகள் தேவன் யார் என்றும் தேவன் அவர்களுக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டவர்கள் தான் நார்மலான விசுவாசி. That is why I am speaking like this. ஆகவே தான் நான் இவ்வாறு பேசுகிறேன். Because I don't understand why you should not be normal. You are normal. நீங்க நார்மல் தான். அப்போ நாங்கள் நார்மலாக தான் இருக்கணும். நீங்கள் அப்நார்மல் கிடையாது. கரெக்டாக இல்லையா?
then automatically God is saving you, blessing you, feeding you and lifting you. தேவன் நிச்சயமாகவே அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை என்றென்றைக்கும் He is doing that, brother. அது தேவன் செய்து கொண்டு தான் That's இருக்கிறார். normal for you. இது உங்களுக்கு இயற்கையாக சாதாரணமாக நடக்க வேண்டிய ஒன்று. Just like our sugar level has to be normal, this also is normal. எப்படி சுகர் லெவல் நார்மலா இருக்கோ அதே போல இதுவும் நார்மலாக இருக்கிறது. Because you are the sheep of his pasture. ஏனெனில் நீங்கள் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக Because you are his people. நீங்கள் அவருடைய ஜனங்கள். You are his inheritance. நீங்கள் அவருடைய சுதந்திரம். Now what's your job? உங்களுடைய வேலை என்ன? Only one thing. ஒரு காரியம்தான். Go to Psalms 100 verse 4. Enter into his gates with thanksgiving and into his courts with praise. Be thankful unto him and bless his name. 100வது சங்கீதம் 4வது வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். This is your job. இதுதான் உங்களுடைய வேலை. You always to enter in with thanksgiving and enter in with praise and be thankful unto him and bless his name. நீங்கள் எப்பொழுதும் அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பது தான் நமக்கு தேவன் கொடுத்த வேலை. See in verse 3, after declaring you are his people and the sheep of his pasture and he is your God, the psalmist says, do this, enter in with thanksgiving and enter in with praise and be thankful unto him and bless his name. அவரே நாம் அவருடைய ஜனங்களும் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொன்ன பிறகு சங்கீதக்காரன் சொல்கிறார், அவருடைய வாசலுக்குள்ளாக நுழைவோம், துதியோடு கூட உள்ளே புகழ்ச்சியோடு கூட பிரவேசித்து அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போம். Always we should be thankful unto him. எப்பொழுதும் நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். Thank you Lord for this wonderful body. நன்றி ஆண்டவரே இந்த நல்ல சரீரத்திற்காக. Thank you Lord because there's no kidney stone inside my body. என் சரீரத்துல கிட்னி ஸ்டோன் இல்ல, அதுக்காக நன்றி. Thank you Lord no cholesterol. கொலஸ்ட்ரால் இல்ல, நன்றி ஆண்டவரே. Thank you Lord no thyroid. எந்த தைராய்டும் இல்ல, நன்றி ஆண்டவரே. Thank you Lord my heart is pumping normally. என்னுடைய இருதயம் நன்றாக துடிக்கிறது, நன்றி ஆண்டவரே. Thank you Lord sugar level is under control. சுகர் லெவல் எல்லாம் இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறது ஆண்டவரே. Thank you Lord BP is normal. பிபி நார்மலாக இருக்கிறது ஆண்டவரே. Thank you Lord I'm able to move about normally. நார்மலாக நான் சுற்றி நடக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். Thank you Lord I'm able to sleep properly. நன்றாக தூங்குகிறேன், நன்றி ஆண்டவரே. Thank you Lord I'm able to think properly. சரியாக சிந்திக்கக்கூடியவனாய் இருக்கிறேன், நன்றி ஆண்டவரே. Thank you Lord for my wonderful family. என்னுடைய அருமையான குடும்பத்துக்காக நன்றி. Thank you Lord for this wonderful job. எனக்கு கொடுத்த அருமையான வேலைக்காக நன்றி. Thank you Lord for this great salvation. நீர் எனக்கு கொடுத்த இவ்வளவு மகாபெரிய ரட்சிப்புக்காக நன்றி. Thank you Lord for eternity. நித்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord for everything that's happening in my life. என் வாழ்க்கையில் நடக்கும் சகல காரியங்களுக்காக நன்றி. Thank you Lord that every day every minute you are saving me, blessing me, feeding me and lifting me. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே என்னை நீர் ரட்சிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், போஷிக்கிறீர், உயர்த்துகிறீர். This is how you should be living. இப்படி தான் நீங்கள் வாழ வேண்டும். Give thanks unto him. அவரை துதியுங்கள், ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள். Be thankful unto him. அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். Bless his name. அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். And then in verse 5 say, for the Lord is good, his mercy is everlasting and his truth endureth to all generations. 5வது வசனத்திலே பார்க்கும், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. This is what you should be doing. இப்படி தான் நாம் இருக்க வேண்டும். So be normal, brother. நார்மலா இருப்போம். Listen to our messages. செய்திகளை கேளுங்கள். I've been giving so many messages and today I find some people are struggling and struggling and struggling. பல செய்திகளை I don't know what else to do. I've been praying to God, God, what do you want me to do? பல செய்திகளை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் சிலர் இன்னும் தவித்து கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறார்கள். எனக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் வேற என்ன செய்ய, என்ன செய்யணும் ஆண்டவரே, வேற என்னதான் செய்யணும் ஒண்ணுமே புரியலையே. I've been telling again and again, it's not based on which family you belong to, whether your father is rich or poor. It's based on God who has chosen you. நீங்க எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க, அல்லது எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, அல்லது எந்த ஏழையா உங்களுடைய தகப்பன் பணக்காரனா, அது முக்கியம் இல்ல. நீங்க தேவனை நீங்கள் பற்றிக்கொள்வதினால் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்க. அதை விட்டுட்டு எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, தாத்தா இல்லை, ஒருத்தரும் தேவை கிடையாது. This is a big problem. இதுதான் இன்றைக்கு பெரும் பிரச்சனை. We are never looking at the invisible realm. காணாத ரீதியை நாம் பார்ப்பதே கிடையாது. If you don't enter the invisible, if you don't see the invisible, you will never do the invincible. காணாத ரீதிக்குள்ளாக நீங்க நுழையாவிட்டால், காணாத ரீதியை நீங்க பார்க்காவிட்டால் அசாத்தியமான காரியங்களை உங்களால் செய்யவே முடியாது. So don't waste your time. நேரத்தை வீணாக்காதீர்கள். I told certain people, don't waste your time looking at WhatsApp, but they never left looking at this message. They kept on doing that, and I've seen what's happened to them. I advise all of you, listen to the messages. We are preparing you
We are preparing you for eternity. உங்களை நாங்கள் நித்தியத்திற்கு To ஆயத்தமாக்குகிறோம். present you as a chaste virgin to Christ. கிறிஸ்துவுக்கு முன்பதாக உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்துவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். To present every person in MPLC perfect in Christ Jesus. MPLCல இந்த சபையோடு இந்த ஆராதனையில் இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் நாங்கள் கற்புள்ள கன்னியாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். For the Lord is good, His mercy is everlasting, and His truth endureth to all generations. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Therefore He will save you. ஆகவே அவர் உங்களை ரட்சிப்பார். He will bless you. அவர் உங்களை He ஆசீர்வதிப்பார். will feed you. அவர் உங்களை He போஷிப்பார். will lift you up. அவர் உங்களை உயர்த்துவார். Who will save you? யார் உங்களை ரட்சிப்பது யார்? Who will bless you? உங்களை ஆசீர்வதிப்பது யார்? Who will feed you? யார் உங்களை போஷிப்பார்? Who will lift you? உங்களை உயர்த்துவது யார்? Not your physical father. உங்களுடைய சரீர பிரகாரமான அப்பா Not அல்ல. your job. உங்க வேலை அல்ல. Not your money. உங்களுடைய பணம் அல்ல. Not your grandfather. உங்களுடைய தாத்தா அல்ல. It's your God. உங்களுடைய தேவன். Get excited. ஆகவே சந்தோஷமா இருப்போம், The மகிழ்வோம். time for miracles is begun. அற்புதங்களுக்கான நேரம் ஆரம்பமாகி The விட்டது. front and the back and the left and the right, I see power moving. முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கர்த்தருடைய கரம் அற்புதங்கள் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் கரம் Are you செயல்படுவதை ready பார்க்கிறேன். for miracles? அற்புதத்திற்காக நீங்கள் ஆயத்தமாக Get ready. ஆயத்தமாகுங்கள். God bless you தேவன் abundantly. உங்களை ஆசீர்வதிப்பார்.